Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை தியானிப்போம். யோவானின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48வது வசனம். மரித்தார்கள். போதும். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். அல்லேலூயா. ஜீவப்பம் நானே. அல்லேலூயா. யார் அந்த நானே? இயேசுவே ஜீவப்பம். அப்போ எங்கள் அப்பா ராமப்பா. என்ன அப்பா? எங்கள் அப்பா ராமப்பா. ஜீவப்பமா மரணப்பமா? மரணப்பத்தில் மரணப்பள்ளியை பெற்றுட்டாரு. எப்படி மரணப்பமா மாறினாரு? பொண்டாட்டி வார்த்தை கேட்டார். ராணி அம்மா வார்த்தை, எங்கள் அம்மா வார்த்தை கேட்டு பிசாசு, எங்கள் அம்மா பிசாசுக்கிட்டு போய் பல விட்டு விழாவில், எங்கள் அப்பா விழாவிலேருந்து வந்து தான் ராணி அம்மா. 2 பேரும் ஜோராக வச்சாக்கா எங்கள் ராணி அம்மா போய் பிசாசுக்கிட்ட பல விட்டு நன்மத்தி மாப்பை விட்டு மரணப்பம் போய் போச்சு. கட்சியில் எங்கள் அப்பாவை என் பொண்டாட்டி ராணி அம்மா பேச்சு கேட்டு, பொண்டாட்டி பேச்சு கேட்டு நன்மத்தி மாப்பா சார் 2 பேரும் சேர்ந்து என்னையும் நன்மத்தி மாப்பா மரணப்பமா போச்சுனாங்க. அதனால எல்லாரும் என்ன, எல்லா அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்க? ஜீவப்பத்தில் பார்த்தாங்க, மரணப்பத்தில் பார்த்தாங்களா? அதனால தான் வியாதி உடம்பு ஃபுல்லாக. அதனால தான் ஐடாஸ் கட்டுற அம்மா வந்து ஜிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சுக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு மிஷினரி. நானே வியாதிப்பட்டு இயேசு அறியாத பின்னணியில் தற்கொலை முயற்சி பண்ணி வியாதி முத்தி 8 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்து தப்பிக்கப்பட்டேன். தற்கொலை முயற்சி, வியாதி கொடுமை, அப்படிப்பட்ட ஆள் நான். சாதாரண ஆள் நினைச்ச பிசாசு என்னை சாகடிக்க பார்த்தான். 7 முறை தற்கொலை, 7 முறை அதிசயமாக காப்பாற்றப்பட்டேன். திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிமாணப்படும். வந்து அந்த ஜீவ கிறிஸ்து வந்தனால தான் இன்னைக்கு உயிரோடு இருந்து இன்னைக்கு உலகத்தையே கலக்கிற ஊழியக்காரன் ஆகி போச்சு. அல்லேலூயா. உலகத்துக்கே கிறிஸ்து ஜீவ ஜீவனத்தை கொடுக்குற மாதிரி என்னை மாற்றி விட்டார் ஆண்டவர். நல்லவரா இல்லையா? அதனால அந்த ஜீவ அப்பத்தை சிலுவையில் குத்துக்கிற ஜீவ ஜீவ ரத்தம், அருமருந்து குறுமருந்து, ஜீவ கண்ணு. ஜீவ அப்பன்னா என் சரீரம் ஜீவனாக இருக்குது. ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி. சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டலில் போய் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலு. கிட்னி அது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டு. கண்ணு, காது, ஆற்று, லங்ஸு, இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் எடுத்துட்டான் பிசாசு. ஏசு ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸு எல்லாத்தையும் சரீரத்தையே கொடுக்குறாரு. அதை எடுத்து அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது தான் அது நமக்கு ரீச் ஆகும். ஏசு ஜீவ ஜீவ ரத்தத்தை பிதாகுமார் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது அப்படியே தண்ணி திராட்சமா மாறின மாதிரி மரண சரீரம் ஜீவ சரீரம், ஜீவாவி ஜீவ ரத்தமா மாறும். அப்போ ஜீவப்பம் நானே. அப்போ ஜீவப்பம் நானே. அப்போ உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தை மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமலும் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் நானே. வானத்திலிருந்து இங்க இறங்கின அப்பமா, வானத்திலிருந்து வந்து இறங்கினாராம் அந்த ஜீவப்பம். அல்லேலூயா. ஜீவப்பம் நானே. அல்லேலூயா. இயேசு ஜீவப்பமா இருக்கிறார். அதனால் அன்பானவர்களே, ஜீவப்பமாகி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள். எக்காலத்தில் வெளிப்படுத்துங்கள். சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஜீவப்பம் வெளிப்படுத்தலனா மரணப்பம், மரண அப்பம். இந்த மரண சரீரத்தில் யார் என்னை விடுதலை வாக்குன்னு பவுல் சொல்றார். என்ன சரீரம்? மரண சரீரம். ஒரு நாள் மறிக்கும் போது குழி தோண்டி நம்மளை அடக்கம் பண்ண போறாங்க. இந்த கனியை புசிக்கும் நாளில சாகவே சாவாய். பிசாசு வார்த்தை கேட்டதுனால அந்த சரீரத்துக்கு மரணம் வந்துச்சு. ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விசத்து கனியிலே வச்சாரு. தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபத்தின்படி. தேவனுக்கு மரணங்குதா? தேவனுக்கு வியாதிக்குதா? தேவனுக்கு கண்ணு குண்டு கண்ணுக்குதா? தேவனுக்கு செவிட்டு காதுக்குதா? கிட்னி ஃபெயிலியர் ஆகிக்குதா? சாபங்குதா? பாவங்குதா? மரணங்குதா? தேவனுக்கு எதுவுமே கிடையாது.
அவருடைய சாயல் அவருடைய ரூபத்தை பண்ணி ஜீவ சுவாச ஜீவாத்மாவாகி ஜீவத்துக்கணிலே வச்சாரு. தேவனுக்கு மரணமே கிடையாது. அவருக்கு மரணம் இருந்துச்சுனாக்கா மரணத்தை வச்சிருப்பாரு. ஆனா எப்போ மரணம் வரும்னாக்கா பிசாசு வார்த்தை கேட்டாதான் உனக்கு மரணம் வரும். கேட்காதே இருந்தாக்கா மரணமே கிடையாது. கேட்டாதானே மரணம். கேட்டுட்டா சிவாஜின்னு குத்திருந்தாரு. இந்த பிசாசு வார்த்தை கேட்டு, ஏன்னா பிசாசு மரணத்துக்கு அதிபதி, அவனுக்காக நரகத்தையே வச்சிருந்தாரு, மனுஷனுக்காக இல்லை. ஏன்னா பேரே மரணம். அவன் பேச்சு கேட்ட மரண சரீரமாகி கண்ணு கட்டு காது கட்டு குஷ்ரோகம் வந்து திமிர்வாதக்காரன் ஆகி லேகோன் பிசாசு பிச்சு திலோட வியாதியஸ்தர்கள் மூளைக்காய்ச்சல் வந்து மணலெல்லாம் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் நன்மை தீமை சரீரத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா எங்கே பார்த்தாலும் வியாதி, பிபி, சுகரு, லங்ஸு, தோல் வியாதி, மனவியாதி, எத்தனையோ வியாதி, புது புது வியாதி, கொரோனா வியாதி, எல்லாம் வியாதி தான். எல்லா வியாதி வந்துச்சு. ஏன்னா ஜீவப்பத்தை ஏவாள் விட்டதுனால. அப்போ ஜீவப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இயேசு தன்னை பற்றி சொன்னார். வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து நான் ஜீவப்பமா வந்துக்கிறேன். ஆதாமு வித்துல பிறக்கல, நான் கன்னி மறு பரிசுத்தா வித்துல தேவ வித்துல பிறந்துகிறார். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனு ஜீவனுடையவராக இருக்கும்படி ஆவியான ஜீவனுடையவர். அப்ப நம்ம பிதா யாரு? யூதர்கள் பார்த்து சொல்ல, நீங்க உங்கள் பிதாவாகிய பிசாசான உண்டா. நம்ம பிதா வந்து பிசாசு. ஏன் பிசாசு நமக்கு பிதாவானா? நம்ம ஏவாலு தேவனை விட்டுட்டு பிசாசு பார்த்து பிசாசு வந்து நமக்கு பிதாவாயிட்டான். அப்போ பிசாசு வார்த்தை கேட்டதால நீங்கள் மரிப்பீர்கள். என்னுடைய வார்த்தை கேட்டு ஜீவப்பத்தை புசித்தால் அவன் மறியாமல் இருப்பான். இயேசுவே சொல்றார், இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பா. ஏன் சொல்றார்? நானே வானத்திலிருந்து இறங்கின. எத்து வந்தது 51. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். நான் கொடுக்கும் அப்பம் இந்த உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் மாம்சமே என்றார். மாம்சமே என்றார். மாம்சத்தையே கொடுக்குறாராம். நீ வாங்கணுமா இல்லையா? பிசாசு மாம்சத்தை வாங்குது. உடம்பெல்லாம் பிசாசு, கிறுக்கு மைண்டு, பிசாசு மைண்டு, பிசாசு சரீரம், பிசாசு குத்துட்டான் ஏவாளுக்கு. ரொம்ப மோசமான வேலை செய்தா பாரு ஏவாள். புருஷன் ஈட்டு போய் அவனே பிசாசு ஆக்கி பிறகுதெல்லாம் பிசாசு இல்லை. ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவமா படிச்சோம் படிக்காத ஏழை அரசியல் தலைவர் ஆடு பெண்ணு உயர்ந்தவன் தாய்ந்த அரசியல் எல்லாம் ஆப்பிரிக்கா ஐரோப்பா. நம்ம சபை என்ன சபை? உலகளாவிய சபை, குளோபல் சர்ச்சு. ஆமா, வாட பூமி பாதம் உக்காந்ததுல ஜீவசரு ஜீவரத்தம். அதான் நம்ம டார்கெட். ஊழியத்தினுடைய தீம் வசனம். நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக நான் வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பன் சொன்னார் பாருங்க. நான் வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பா. ஆனால் நம்ம செய்தியை கேட்கிற நீ பாக்கியவான். அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து, இடைவிடாமல் வெளிப்படுத்து, எக்காலத்து வெளிப்படுத்து, சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்து. நான் வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பா. ஏன் என்ன பண்றாரு? ஜீவப்பத்தை வச்சுக்கிட்டு சும்மா தான் ஓடி ஓடி நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம், மனுஷ பாவ சரீரம் பாவ ரத்தம். அதை தேவனுக்கு மனைவிக்கு முழு உலகத்து காட்டுறது. உடனே வியாதி பிடிக்கிறது, உடனே தூக்கி போகிறது, டோலி கட்டி ஹாஸ்பிட்டலுக்கு. அப்புறம் என்னது ஆம்புலன்ஸ் வச்சுன்னு போகிறது. போய் போ ரோட்டில் போய் ஓய் 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 ஓய். அது பார்க்கும்போதே பயமாக இருக்கு நமக்கு. வியாதி. ஆமாம், ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி போச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆகி போச்சு, வியாதி வந்து போச்சு. அதனால் நல்லா இருக்கணும்னாக்கா இயேசுவின் சரீரம் இயேசுவின் ரத்தம். அது ஜீவ வார்த்தை, அது ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா அப்படியே ஜீவ சரீரமாக மாறிடுவேன். எப்படி நன்மை தேவ கனியை புசித்தாய், அதை தேவனுக்கு முழு உலகத்துக்கு காட்டினாய். நீ ஜீவ வச்சது கனியாக இருந்தால் நன்மை தேவ மரணமாகி விட்டாய். மரணத்தின் சரீரம் வந்துச்சு. இப்போ இயேசு வருத்தப்பட்டு வாரம் சபைக்குள்ள எல்லோரும் எடுத்து நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசியுங்கள், என் திராட்சை பானம் பண்ணுங்கள். இப்போ பிசாசு காரியத்தை தேவன் தர உலகத்து காட்டுற மாதிரி
இயேசு ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாரம் முழு டாக் டாக் ஆகுங்க. அசுத்தாய் போய் பசுத்தாய் இறங்கிடா. ரைட்டா தப்பா? எதுவுமே கம்ப்ளைண்ட் கிடையாது. இப்போதான் ஊழியக்காரன் தான் என்னவோ யோசுவோ ஐயோ அது நம்மளால முடியாது. நடப்பா நீ இயேசு போல தான்ப்பா உண்டாக்கப்பட்டவன். நீ பிசாசு போலவே இல்லை. பிசாசாவே இயேசு உண்டாக்கல, அவரை போல தான் உண்டாக்குனார். அவரை போல மாறுறது சுலபம், பிசாசை போல மாறுதான் கஷ்டம். பேரே பிசாசு. பாவம் சாபம் அக்கிரம் அநியாயம் கவலைப்படுறது சோர்ந்து போகிறது பயம் இதெல்லாம் கஷ்டமான காரியம் தானேப்பா. வேதனைப்படுறது துக்கப்படுறது கடன் தொல்லை ஆபத்து விபத்து நாசம் மோசம் வெறுப்பு கசப்பு எல்லாம் மரண சக்திகள். கிறிஸ்து அளவற்ற அன்பு, இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவன், எல்லையற்ற அன்பு எல்லையற்ற கிருபை, எல்லையற்ற சபிக்குள் ஆஸ்வதிக்குது, பகைக்குள்ளுக்கு நன்மை செய்து, சத்துக்களை சிநேகிப்பது, எல்லாமே பாரு எல்லாம் பிளஸர். நல்ல மகிழ்ச்சியான காரியங்கள், ஆசீர்வதிப்பது, நன்மை செய்வது, ஒரு துன்பத்தை ஜபம் பண்ணுவது, கிறிஸ்துவை கொடுப்பது. அப்போ கிறிஸ்துக்குள்ள தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது அசுத்தாயோட பசுத்தாய் வர தேவதூர்களெல்லாம் பணிவிடை செய்வாங்க. அல்லேலூயா. அப்போ ஏசுனா நானே வழிய சத்தியமா ஜீவனமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். இயேசு விசுவாசிக்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரலாக இருக்க விசுவாசிக்கிறிய. அப்போ நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம், இந்த அப்பத்தில் புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், என்றென்றைக்கும் மறிப்பான். நன்மத்தையும் டெய்லி நான் நடப்பிடமாக செத்து சாவரணும், செத்து போய்க்கிறார். எங்கள் அப்பா சொல்லுவார், ரொம்ப கேட்டுக்கிறேன் அந்த வார்த்தை. எங்கள் அப்பா டேய் நான் செத்து போய்க்கிறேன் சொல்கிறாங்களா இல்லையா? அப்படி சாப்பிட்டுக்கிறேன். அந்த கனியை சாப்பிட்டார் பொட்டாட்டி பேச்சு கேட்டு. ஏசு பேச்சு கேட்டுக்குமா இல்லையா? ஏசு பேச்சு கேட்காம ஏவாள் பேச்சு கேட்டினா இன்னைக்கு நீ செத்து தான் சாவ. ஏசு வார்த்தை கேட்டால் முன்னே காப்பாற்று, உங்க அம்மா அப்பா எல்லாம் உலகத்தையும் காப்பாற்று. கையாத்த நல்லையா? அதனால தாமஸ் அப்பா பேச்சை கேட்கணும். அல்லேலூயா. ஆமா, ஊழியக்காரன் தகப்பனுக்கு சாணம், புரியுதா? ஆவிக்குரிய தகப்பன் பேரு. சபையில ஊழியக்காரர் ஜோயே ஜீவனை போதிச்சார்னா அவர் ஆவிக்குரிய தகப்பன். அவர் தேவனிடத்தில் வார்த்தை கேட்கணும், ஜீவ வார்த்தை கேட்கணும். எதுவுமே கம்பல்சூத்திரம் கிடையாது. ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை வாங்கி அதை தேவன் தர உலகத்து கொடுத்தா செக்ஷுவல் நீ என்றென்றைக்கு மேய்ப்பா. சாம பாவம் மரண தேத்த பாதாளம் பசுத்தாய் வரைக்கும் வர விருத்தி ஆவாய். இந்த ஊழியக்காரு பிசாசிட்ட வாரி நன்மை தெய்வம் போயிச்சாரா சுயநீ தடி நாடு தெரியல ஊடு தெரியல அச்சிர்வாதம் இல்லை லொட்டு லொசுக்கு போயிருந்தா அந்த ஊழியக்கார் சரி கிடையாது. ஏசு அப்பா ஜீவ சரி தான் கொடுக்குறாரு. எங்கே போனாலும் ஏசு தேவனுக்கு ஆதாரம் அசுத்தாய் பசுத்தாயா இருக்கிறார். ஒரு குஷ்ரோகியை பார்க்குறாரு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தம் ஜீவ கை வைக்கிறார். அது மரண ஜீவ சர தேவன் தனக்கு இந்த ரத்தம் அப்படி மாறினது அந்த ரத்தமான குஷ்ரோக பற்று சுகமாச்சு பாரு. அல்லேலூயா. குஷ்ரோகம் என்ன ஆயிடுச்சு? குஷ்ரோகி ரத்தம் எப்படி இருக்கு? அப்படியே குருடாயில் மாதிரி ஆயிடும். ரத்தம் கேட்ட அப்படியே தோலெல்லாம் அழுகி குஷ்டம் பழுத்த குஷ்டம். ஏசு பார்த்தாரு, நன்மத்தையும் அப்படியே ஊறிக்குது, அவனுக்கு குஷ்டம் ஆயிட்டுக்கிறான். இவர் ஜீவெல்லாம் நல்லா ஊறிக்கிறாரு. ஏசு தண்ணி திராட்சம் மாத்தினாரா இல்லையாப்பா? மாத்தினாரா இல்லையா? அப்போ இவன் பாவ ரத்தத்தை ஜீவ ரத்தமா மாற்ற முடியாது அவரால். கையத்தட்ட அதான் அல்லேலூயா. ஒரு தண்ணியே திராட்சமா மாத்திரவருக்கு நம்ம பாவ ரத்தத்தை ஜீவ ரத்தமா மாற்ற முடியாதா? அந்த ஜீவ ரத்தமா தான் மாத்தினார். ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி பிதாவாகி ஆதம் முழு எல்லாம் தாண்டும் போது ஒரு ஆளுக்கு ஜீவ ரத்தம் விட்டா அந்த ஒரு ஆள் பிசாச்சு கற்றுக்கிட்டா ரத்தத்தையே கத்துருவான். அதுதான் இயேசு ஏற்றுக்கிட்டா இவ்வளவாய் உலகத்தில். ஆமா, சாதாரண கிடையாது. இயேசுன்னா இவ்வளவாய் உலகத்தில் என்ன இயேசு ஜீவனை பரிமாணம் கொடுத்தாக்கா அப்படியே இருள் ஒளியா மாறிட்டோம். தண்ணி திராட்சமாவணும், சாபம் ஆசுவாதம், தரித்திர ஐஸ்வர்யமாவணும், பாதாளம் பல்லோகமாயிடும். கையத்தட்டு அல்லேலூயா. அதனால்தான் இயேசு ஜீவன் உள்ளவர், அப்புறம் மத்தியஸ்தர், மாறவே மாட்டான். அந்த 3 பாயிண்ட் என் தம்பி சொல்றான். அது எப்படியா அது 3 பாயிண்ட் கண்டுபிடிச்சார். எவனுமே சொல்லி அந்த மாதிரி. ஏசு யாரு? ஜீவன் உள்ள. 2வது மத்தியஸ்தர்னா தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு. 3 மாறவே மாட்டார். அந்த பாவம் மனம் போய்த்தான் ஆனும். பசுத்தாய் வந்து நீ ஜீவ உயிர்த்தது உங்களுக்கு வந்து தான் கேரண்டி. தப்பாது பதில். கையத்தட்டு அல்லேலூயா. அதனால்தான் நம்ம செய்தி ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உடல் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த இயேசு ஜீவன்ல இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அந்த பிதாகுமார் பசு ஆதாம்லேருந்து மனைவி முழு ஒரு ஆள் பாய் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி திராட்சமா மாறின மாதிரி பாவரத்தம் ஜீவரத்தமாக மாற்றினா
பட்டுன குஷ்ணோகி நீங்க சுகமாயிடும். அப்படிதான் ஏன் சுகமாகினார். எல்லாம் மேஜிக் கிடையாது. அல்லேலூயா. இதை செய்ய கொடுக்க விருப்பம் இல்லைன்னா ஏவாள் அம்மா ஊழியத்தை நீ செய்யற. அம்மா ஊழியம் தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாகுது. ஏவாள் ஊழியம் ஏசு ஊழி நடக்கிற மாதிரி தெரியல. சபையில் ஊழிக்காரனா அம்மா ஊழியத்து தான், ஏவாள் ஊழியத்து தான். ஏவாள் பிசினஸ் உலகம் ஃபுல்லாகுது. அதான் நோவா காலத்துல இருந்து மாதிரி இந்த மாதிரி காலத்து எங்க பார்த்தா கொலை கூத்து. அம்மா பிசாசுகிட்ட வார்த்தை கேட்டாப்பா ஏவாள். அம்மா வயிற்றுல போந்துட்டு அம்மா வயில போனா அம்மாவையும் ஆயிடுச்சு உன்னையாச்சு உலகத்தையும் ஆயிடுச்சு. நீ ஏசு ஊழியத்தை செய்ய. ஏசு ஜீவ வார்த்தை, ஜீவ சர ஜீவரத்தம். அதை பிதா குமார் பசுத்தாய் கொடு. ஆதாம் உங்க அம்மாவையே காப்பாத்துற. உங்க அம்மா ஆதாம் வழியா பாவத்தில் தான் பெற்றுக்கிறா. எப்படா சாகணும்னுக்கிறா. பிரச்சனை தாங்க. அம்மா மார் போய் கேட்பார் எப்போ போகணும் நினைக்கிறாங்களா இல்லையா? முடியல. புருஷன் தொல்லை தாங்க முடியல, புள்ள தொல்லை, மருமக தொல்லை. அம்மா அம்மாருங்க படுற கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சில்லை. எனக்கு அம்மா இருக்கிறாங்க, வயசு 53, 4 பேர் நாங்கள். அப்பா இருக்கிறாரு. அது மாதிரி அந்த அம்மாவை நீ காப்பாத்தினா ஏசு ஜீவரத்தை உங்க அம்மா பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் மூடு உழுது கொடுத்தீங்கன்னா அசுத்தாய் தோத்தி பசுத்தாய் இறங்கிடலாம். ஏசு அதை செய்தாரு. உங்க அம்மாவுக்கு செய்யற நல்ல வேலை அது. தொடர்ந்து செய். அசுத்தாய் போவாங்க, பசுத்தாய் தேவதூர் அம்மா நல்லா தான் இருப்பா, ஜோரா தான் இருப்பா. இல்லையா? அதே மாதிரி அப்பாவுக்கு செய். அவர் நன்மத்தேமல பிறந்துக்கிறாரு. அந்த தேவன் தர உலகத்துக்கு அசுத்தாவியா இருக்குது. பிசாஜ் வியாதி வறுமை தடுத்து கடத்தொல்லியிலே முகிக்கிறாரு. உனக்கு அந்த ஜோய ஜீவனுங்க நிறைய கேட்குற. நீ என் சேனலை சப்ஸ்கிரைப் எக்கச்சக்கமாக கேட்டு கேட்டு காது கீழ்ச்சி போச்சு உனக்கு. ஜீவன் அதை போய் தேவனுக்கு ஆதாம் முழுத்து சொல்லு. சொல்ல 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 ஜோரா இருப்பா. அசுத்தாய் போக பசுத்தாய் வர தேவதூர்களெல்லாம் படிவிட செய்ய நீ நல்ல வேறு செய்யறே இல்லையா? எங்கே போனாலும் செய். என் செய்தி கேட்டால் உன்னால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. ஏசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன். தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவது கொடுக்காம இருக்கக்கூடாது. அசுத்தாய் பசுத்தாய் வந்துடும். மாபெரும் எழுப்பிலை கொண்டு வருவாய். ஏசு நானே வழி சத்தியமோ திருடன் திருடவும் கொள்ளவும் வழிக்கும் வரும் வேறொன்று கூறான். நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தே சொன்னாரு. அந்த ஜீவன தேவ நீதி இயேசு சாமண்ட வாக்கு தந்தமேக்குது. ஆதாம் கொள்ள நன்மத்தை மறிய சாகவேஷா பாவ சாபம் மரணக்குது. அதை தேவனுக்கு தனக்கு உலகத்து கொடுக்காத. அப்போ என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அவர் செய்திருக்கிறார். அப்போ ஆவியானவர் ஜீவனுடையவர். நான் வானத்திலிருந்து இறங்கின அப்போ நானே வானத்திலிருந்து ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. அல்லேலூயா. அதனால என் செய்தி கேட்கிற நீ பாக்கியசாலி. அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து. இடைவிடாமல் வெளிப்படுத்து. எக்காலத்து வெளிப்படுத்து. சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்து. டில்லரு பயந்து சாவாத. என் செய்தி கேட்டா நீ பயப்பட மாட்டேன். உண்மை சொல்றேன். நானே பயப்படுறது கிடையாது. எதை பார்த்தாலும் ஜீவன் நீ யாரியா? நீ பெரிய அரசியல் தலைவனாக இருக்கலாம், கோலியாத்தா இருக்கலாம். அம்மா வயிற்றுல பாவத்தில் போது ஜாகிரதை. என் ஜீவ இயேசு சாவு தேவன் ஆதாம் முழுது குத்தாதான் உனக்கு வாழ்வு. கையத்தட்ட அல்லேலூயா. எஸ்ஆர் ராஜாஜி பொட்டச்சி அப்பா அம்மா இல்லாதவ அநாத பெண்ணு. ஆமான் யாரு? 120 நாடுக்கு ஜனாதிபதி. அந்த காலத்துல 121 நாடு ராஜாக்கு அர்த்த சார்ந்தக்கிறான். யோத குலத்தையே சங்காரம் பண்ணா. உள்ள பிசாசுக்கு நன்மத்தேமை பிசாசு உள்ள இருந்தா நீ கூட ஆமான் வேலையை தான் பார்த்துட்டு இருப்ப. உன் குடும்பத்தையே நீ ஆயிடுச்சுன்னு இருப்ப. உனக்கே தெரியாது. அவன் என்ன பண்ணா? சட்டம் போட்டான். எஸ்ஆர் முதல்ல பயப்பட்டா. ஒருத்தகாய் பூஸ்ட் கொடுத்தான். இந்த காலத்துல ரச்சு வேறு வழியாவது என்னம்மா செய்ய? ஒன்றும் இல்லைம்மா, நீ மலையை நோண்டி எழுப்பிடி தேவலம்மா. நீ யோத பெண்ணு. ஆட்டுக்குட்டி ரத்தத்து மூலமா நீ பழைய ஏற்பாட்டில் விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையிலே ஆமானே ஆகாசையும் கூட்டு வச்சு ஒரு விருந்து வெயி. அது என்ன விருந்து? விருந்திலே திராட்சரசம். யூத பெண்ணு திராட்சரசம் கொடுக்குறாருன்னா என்ன? நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் நித்திய ஜீவன். ஏசு ரத்தத்துக்கு அடையாளம். பைதட்டு ஆட்டுக்குட்டி. ஒரு யூத பெண்ணாவா பசு தாவியார் ஞானத்தை கொடுத்தாரு. தைரியமா கூப்பிடுற ஆகாச ஆமானு கூட்டு வச்சு 2 முறை கூட்டா. நீங்க படிச்சு பாருங்க. எஸ்ஆர் 3, 4, 5 எல்லாம் சம்பந்தமே கிடையாது. யோதகளும் சங்காரம் சட்டம் பயங்கரமா பாஸ் ஆகுது. உள்ள 120 கலைஞர் அந்த நேரத்துல விருந்து கூப்பிடுறான். இதுதான் ஞானம். அல்லேலூயா. திரு விருந்து வை. ஏசு சிலுவை மத்திய மார்புல திருவிருந்து தான் வச்சாரு. ஏசு தன்னையே விருந்தா வைக்கிறாரு. ஜீவ சர்வ ஜீவரத்தம் தேவன் தனக்கு உலகத்துக்கு அத்தனை திருவிருந்து. சபையில் எல்லாரும் திருவிருந்து இருக்கிறோம். அம்மா அடிக்கடி திருவிருந்து இந்த மாசம் கொடுக்குறோம்.
அப்பத்தி திராட்சை ரசம் தேவன் தனக்கு கொடுத்த காரியம் மாறலாம் முடியும். அப்போ திராட்சை ரசத்தை ஆகாச ராஜா கொண்டு விருந்திலே திராட்சை ரசம் காரியம் மாறலாய் முடிந்தது. ஆகாச என்ன பேசுனா அவனுக்கே தெரியல. பசுத்தாயா இருந்த எஸ்ஆர் ராஜாத்தே உன் வேண்டுதல் என்ன, உன் விண்ணப்பம் என்ன? அவன் சொன்னான், வேண்டுதல் என்ன விண்ணப்பம் என்ன, ராஜ்யத்தில் பாதிக்கணும்ப்பா, என் குலம் காப்பாற்றப்படணும். தப்புன்னு சாங்ஷன் சட்டத்தை மாத்திட்டான். அவ்வளோ பெரிய சட்டத்தையே மாத்திட்டான். இதெல்லாம் தேவனால் உண்டானது. அப்போ அவ்வளோ பெரிய ஆமானு அவன் செய்த தூக்கு அவனையும் மடிந்து போனான். அதான் பாவ வாழ்க்கை, பாவத்தின் சம்பளம். பிசாசோட சேர்ந்தினா சட்டெல்லாம் பாய்ச்சி நல்லா பறக்கிற மாதிரி. அங்கே ஒரு கிறிஸ்தவ யோதன் தானா, நீ மொத்தகா யோதகமானவனா, நீ தாய்ந்து போக நிச்சயம்ன்றாங்க அந்த ஆமானுடைய மனைவி. நீ யோதகம்னா நீ கிறிஸ்துவ தேவன் தனக்குள் எதிராளி தாய்ந்து போயிடும். அதுதான் எதுக்குமே பயப்படாத. பாவமா சாபமா மரணமா தரித்திரமா எதுக்கும் பயப்படாத. இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவன் இது வீட்டில் பரலோக பிதாவா ஆதாம் கொடுக்க 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 அசுர தைரியம் உனக்கு வந்துடும். சிங்க தைரியமா போயிட்டு வருவேன். தானியல் போனானே இல்லையாப்பா? எந்த தைரியத்தில் போனான்? நான் ஜீவன் உள்ளவன். சிங்கத்துக்கு இயேசு ஜீவன் பரிவு தேவதன் சிங்கத்தின் வாய் கட்டாலும் போய் சிங்கத்து நல்லா ஜாலியா பார்த்துனா வேதம் சொல்லுது. கையை தட்டு அல்லேலூயா. நீ ஜீவன் உள்ளவனா இருந்தா வானம் பூமி சமுத்திரம் மிருகம் செங்கடல் யோர்தான் எல்லாம் போது வெளியே போதுப்பார். நீ தேவனுடைய சாணத்தில் வந்துற. அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு விளத்து கொடு. அண்ட சராசனம் உனக்கு கீழ்ப்படியும், காரியம் மாத்தலாம் முடியும். ஒருவனும் உன்னை பீட் பண்ண முடியாது. அப்போ இயேசு உள்ள தேடி யாரை பார்த்தா சப்சின்னு இருக்கக்கூடாது. கணிந்து கொள்ளு, புத்தி சொல்லு, எச்சரி, ரொம்ப மோசம் விலை கூடாது செய்ய. அதெல்லாம் அதுக்காக அப்படியே பேக் மாதிரி இருக்க தேவையில்லை. ஆனால் கிறிஸ்து நட்பில் மாறாத. ஏசு கணிந்து கொண்டாரு, புத்தி சொன்னார், எச்சரித்தார், மோசமாக தான் விலகிருந்தாரு. ஆனால் பகை கசப்பு வைராகியம் கோபம் சண்டை நன்மை வேலை செய்யவே இல்லை. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அதெல்லாம் உறுதியாரு. உன்னை பீட் பண்ண யாரையும் முடியாது. அதை இயேசு சாமட வாக்குத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாள்லாம் கூட இடைவிட எக்காலத்து கூட. அப்போ என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். கடைசி நாள் எழுப்பிடுமா? அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணு, கடைசி நாள் எழுப்புவாரு, பரலோகத்தும் போய் சேரலாம். நான் எங்கள் அம்மா வழியிலே போயிடுறேன். எங்கள் மூதாதிக்கெல்லாம் போப்பா, எங்கள் அம்மா வழி எங்கே போனா பிதாதுக்கிட்டு போய் பல கொடுக்குறா. நன்மை தேம வாழ்க்கை பேர், நன்மை தேம பேர் மாத்திரம் ஜீவன் உள்ளோன்னு பேர் வரணும். உலங்குள்ள நன்மை தேம ஆதாம் ஏவாள் விட்டு கிறிஸ்து பரிசுத்தாவிக்குள்ள வரணும். பிதா குமார் பரிசுத்தாவில ஞானசானம் எடுக்கணும். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன ஜீவனுடையவராக இருக்கும் ஆவியான ஜீவ சஞ்சாரியா மாறணும். சாத்தான் ஆதாம் பசுத்தாவி பிசாசு திருத்தவன். இயேசு பிதா குமாரன் பசுத்தா. என் பிதாவும் ஜீவன ஆவியா ஜீவனா இயேசு பரலோகமே தஞ்சவல்ல. நன்மை தீவிர பாதாள் பாவ சாக மறந்தது. அதை போய் தேவந்தர்களுக்கு காலம்லாம் பிசாசோட பழகி ஓடி ஆடி காசுக்கலாம் பணம் காசு சம்பளம் எல்லாம் இருக்கலாம். எல்லாம் அந்த ஆதாம் குள்ளது பாவ நிவர்த்தி ஆகாம கிறிஸ்துவ தேவந்தன் குள்ளது கொடுக்கலாம். முடிவு பாதா உலகம் மீது ஆதாயப்படுறது தன் ஆத்மா நஷ்டம். அவனுக்கு லாபம் என்ன? எல்லாம் வேஸ்டா போச்சு. அப்படிப்பட்ட மனுஷன் பிறவாது இருந்தால் நலமா இருக்கும் இயேசுவே சொல்றாரு. என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ. ஆதாமுக்குள் பிறந்தால் ஐயோ. பாவமும் மரணமும் பாதால் எழுதப்பட்டிருக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம் நெத்தியில் எழுதிக்குது. இப்போ கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து. பாவட்டு மரணை பசுத்தாய் ஊட்டப்பட்டு நீ ஆசீர்வதிக்கப்பட்டே தீர்வாய். தேவதூத சந்தித்தே தீர்வாய். பசுத்தாய் வந்தே தீர்வாய். வர வர விருத்தி ஆகியே தீர்வாய். அதனால இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்ற வாக்கு தத்தங்களை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தி, இடைவிடாமல் வெளிப்படுத்தி, எக்காலத்தை வெளிப்படுத்தி, சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்தி. இயேசு மத்திய மார்க் லூக்கா மூது எங்கும் போறாரு. 38 வருஷமா நண்பத்தேவிலேக்கிறான். மரணம் சரி, வியாதி மேலே வியாதி, வியாதி அப்படியே அழுக்கி போய்க்குது. அந்த பேசாக்குள்ள எல்லாரும் கொண்டு போய் விட்றாங்க, இவனை மட்டும் விட்டுறாங்க. ஏன்? பரிதாபப்பள்ளி அவன் மேலே யாரோ பரிதாபப்பட்டாங்க. கிட்ட நெருங்க முடியல. 38 வருஷமா இங்கே 4 நாள் குளிக்க நான் தடிக்குதா இல்லையா மேலே? 38 வருஷமா குளிக்காம போல ஒரே இதுதான். கிட்ட நெருங்கவே முடியல. எல்லாரும் குடும்ப குடும்ப இவனை மட்டும் விட்டுறாங்களாம். ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் கிட்ட போகணும். போன வாசம் புடவான 38 வருஷம் வியாதியாகிறான். ஏசு அவங்ககிட்ட போனார். கையை தட்ட அவருக்கு இல்லையா இல்லையா? ஏசு என்ன பண்ணாரு? போய் மலையை நோட்டி எழுப்பிச்சாரா? நன்மை தீமை சரியாக சாப்பிட்டான். அம்மா வயதில் பார்த்துட்டான். 38 வருஷம் போய் அம்மா கைவிட்டாங்க. அப்புறம் அப்பா கை, அப்புறம் மாமா மச்சான் எல்லாம் கைவிட்டோம். போய் எல்லாருமே வெறுப்பு காசு வந்துச்சு அவனுக்கு.
அங்கே போகிறவங்க மேலே எல்லாருக்கும் இவன் மட்டும் எல்லாருமே வெறுப்பு காசு எதான் பாவன்றது பேட தொலையவே இல்லை. பிரச்சனை மேலே அசுத்தாவி வெறுப்பு காசு பிசாசு ரொம்ப சந்தோஷமாக தான் இவனை பாதாளத்துக்கு கொண்டு போட்டு போகிறான் நாளைக்குன்னு. ஏசு மட்டும் சந்திக்கல, அப்படியே அங்கே பாதாளத்துக்கு போயிட்டு இருப்பான். இப்போ ஏசு வந்து சொல்லுவோம், ஏசு மேலே ரொம்ப கோவம் இருக்கும் பிசாசு. எவ்வளோ 38 வருஷமாக ரெடி பண்ணி வச்சு இப்போ வந்து ஜீவனை கொடுத்து அவனை காப்பாற்றிட்டாரு. அப்படி தான் ஏசு மேலே பிசாசு அவ்வளோ வெறுப்பாச்சு. அல்லேலூயா, வெறுப்படிட்டுன்னு சொல்கிறேன். அல்லேலூயா, கடவுள் தான் நம்ம மேலே வெறுப்படிக்கூடாது. பிசாசு எவ்வளோ வெறுப்பஞ்சா நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஏசு பரு தேவன் தானே கூட ஊற்றினா வெறுப்பஞ்சு பிசாசு அங்கே போடுவான். பிசாசு சந்தோஷப்படுறான். ஐயோ பிசாசு கோயிச்சுக்கணும், நான் சுயநீதி அநீதி நன்மை தேவனா. அவன் கோயிச்சு உன்னை நன்மையே செய்ய தெரியாது. அவனை பழகாதவங்கிட்ட கிறிஸ்துக்குள்ளே அவன் வெறுப்பச்சாலும் சிநேகம் பண்ணாலும் உன்னை ஐக்கியத்தான் செய்வான். அதை விட வெறுப்பக்கத்தையும் நல்லதாக இல்லையாப்பா பிசாசு நம்ம மேலே. அவன் வெறுத்தாலும் சரி சிநேகிச்சாலும் சரி அவன் வேலையை உன்னை திருடி கொண்டு பாதாளத்து கொண்டு போயிருந்த வேலை தான். அவன் வெறுப்பஞ்சாலும் பரவாயில்ல, பகைச்சாலும் பரவாயில்ல, நீ கிறிஸ்துக்குள்ளே இரு. அந்த கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு ஆதாமும் முழுவதும் கூட எல்லா பிசாசுகளையும் ஜெயிப்பாய். எந்த கோலியாத்தையும் ஜெயிப்பாய், எந்த ஆமானையும் ஜெயிப்பாய், எந்த பார்வோனையும் ஜெயிப்பாய், எந்த சாபத்தை பாவத்தை மன்னத்தை பாதாளத்தையும் ஜெயிப்பாய். கையத்தட்டு அல்லேலூயா. ஜெபலாமா? அப்போ ஏசு கிறிஸ்து சரீரம், ஏசு ரத்தம், குஷ்ரோகம், சயரோகம், கூட்டுக்கண்ணு, ஜீவ கண்ணுக்கு இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம். ஏசு சரீரத்தில் ஜீவ கண்ணு, கூட்டுக்கண்ணு, ஆதாம் கண்ணு, நொல்ல கண்ணு, ஜீவ கண்ணு. தேவனுக்கு ஆதாம் முழு கண்ணு பூத்துக்குது. செவிட்டுக்காது, செவிடனை கூட சுகமாக்குறாரு. குஷ்ரோகி சுகமாக்குற, முடவன் சரீரத்தையே கொடுக்குறாரு, ரீப்ளேஸ் பண்ணுறதில்லை. ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ வாட்டர், ஜீவ லங்ஸு, ஜீவ ரத்தம். பிதாவாகி தேவனுக்கு மத்தியஸ்தம், ஆதாம் மூடுகளுக்கு மத்தியஸ்தம்னா அபோட்டன். அப்படியே தண்ணி திராட்சமாக மாறின மாதிரி, அதே தண்ணி தான் இப்போ திராட்சமாக மாறின மாதிரி, அதே ஆதாமின் பாவன்ட்டு வர தேவ நீதி கிறிஸ்துக்குள்ள வந்துட்ட இஜீவுல தேவனுடைய குமாரனாக இருக்கிறாய். அந்த கிறிஸ்துக்குள்ள எல்லையற்ற ஐஸ்வர்யம், இயேசுக்குள்ள ஜீவ ஐஸ்வர்யம். அந்த பிதா ஆதாமுக்கு தரித்திரம் சுட்டு ஓடிடும். அதனால நம்ம ஜெபம் இயேசு கல்வாசியில் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக பாவ மரியாதை நமக்காக பாவமாக்கினார். அக்கிரமக்கார் ஒருவராக என்ன பண்ணார்? நம்முடைய அக்கிரமம் ஏற்றுக்கொண்டாரு. மரத்தில் தூக்கப்பட்ட சபிக்கப்பட்ட கிறிஸ்து சாபமானார். இப்போ பாவமானா சாப வியாதி ஆயிட்டாரு. இப்போ அவர் சரீரமே மரண சரீரம் வந்து சிலுவையில் வந்துச்சா இல்லையா? ஒரு மாடல் காட்டுறாரு. நேற்று என்ன சொன்ன, அவர் தியரியாகவும் வந்தார், ப்ராக்டிக்கலாகவும் நம்முடைய பாவத்தை சாபத்தை ஏற்றுட்டு ஒரு மாடல் காட்டுறாரு. தலைமையில் கை வச்சு கவலைப்படல. உடம்பெல்லாம் வியாதி, ஊர்பட்ட வியாதி, உலகத்தில் எல்லாருடைய சாப பாவமான தத்திரம் வேற நேசு. நீ கவலைப்பட்டு கிடக்கிற பீட தொலையாது உனக்கு. அவ்வளோ சாபத்தை பாவத்தில் பாவத்தை மறைந்து தட்டிட்டு ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார். பிதாவை உனக்கு ஆவியப்பித்து ஜீவ சார் பரிகாரம் பண்ணார். அவருக்கே அவர் ஜீவ ரத்தம் தேவந்தருக்கு ஆகும். 3ஆம் நாள் அவரே பாவத்தை மறந்து உலகத்துக்கு இத்தாண்டா சுவிசேஷம் சொல்லி உலகம் போய் சொல்றார். கையத்தை அல்லேலூயா. இதாண்டா சுவிசேஷம், இதாண்டா சுவிசேஷம். தாமஸ் பண்ற பிரசங்கம் தான் சுவிசேஷம். அல்லேலூயா. சூரிய ஜீவன் இந்த சுவிசேஷ ஜீவ வார்த்தை போய் உலகமுள்ள பிரசங்கம் பண்ண நீ என்னென்னோ பிரசங்கம் பண்ண. அவன் தெரியல, இவன் தெரியல, லொட்டு சுயநீதி அநீதி. ஆனால் சபையா அசுத்தா வியாதி வரும்போது தரித்திரமாகுது. கிறிஸ்துவை வெளிப்படுத்தியா? அந்த இயேசு தேவ நீதி ஊற்றி பல்லவ ராஜ்யமா இருக்கிறார். அது என்னுடைய செய்தி கேளியா? எங்கள் செய்தி இன்டர்நேஷனல் சர்ச், எல்லா முழு உலகத்துக்கு பார்த்து சீனியர் பாச துளசிராமன் தாமஸ். எங்கள் சபைக்கு வானம் கூற பூமி பார்த்தபடி ஊர் ஃபுல்லாக ஜனங்க தான் விசுவாசிக்கு எல்லா ஆதவங்களுக்குள்ள நன்மை தேவ ஓடிக்குது. தேவ பாதாளமாக குட்டி பாதாள். ஏசு ஜீவன் பருவ தேவனுக்கு தர ஆதவம் அசுதாய் பரிசுதாயிருக்கு. எங்கே போனால் இதே ஜோலி தான் எனக்கு. உட்காந்து இதே தேவத்திற்கு ஆதவம் காணாட்சி அங்கே விடியில் ஆயிடுறான். அல்லேலூயா. ஏசு சமீபத்திலும் தெரியும், தூரத்தும் தெரியும். நீ பரிகாரம் பண்ணு. பாவத்தில் பார்த்து பாவத்தை மறு தேவத்தின் கொடுத்து காட்டுகிற அசுதாய்க்கு திருறான் கொண்டாகிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படம் வந்தேன்டார். ஜெபம் பண்ணுவோம். சோதராண்டவரே, இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பெயர்த்திருக்கார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்லி ஜீவப்பம் நானே. இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. அந்த கனியை புசிக்காதே, பறிக்காதே, தொடாதேன்னு இன்னைக்கு அதே தான் சொல்றாரு. நன்மை தேம தேவன் தரங்களுக்கு சபிக்கப்பட்டு போவாதே. பாதாளராஜ் இயேசு நானே வழியை சந்தி ஜீவனமா. அந்த ஜீவன தேவதி இயேசு சாப்பிட வாக்கு தத்துக்குது. பரலோக ராஜ்யக்குது. அந்த பிதாகுமார் பசுத்தாய் கூட ஆதாம் முழு உலகத்து கூட வாய்நாள்லாம் கூட இடைவிடாம கூட எக்காது கூட பாவட்டு மன்னவோட பசுத்தாய் விட தேவதுர்களெல்லாம் பண்ணிவிட செய்த மாபெரும் காரியத்தை எழுந்து போனதை ரட்சிக்கும் மனுஷகுமார் வந்தா. திருடம் திருடவும் கொள்ள வழிக்கு வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தே சொல்லியிருக்கிறார் கதா. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிற கதாய். ரோமன் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ இலவசமாக கிறிஸ்து மீட்பை கொண்டு நீதிமானாயிடலாம். அந்த கிறிஸ்து
பிதா கல்வார் சில்ல பாவத்தை மனித சாப் தரித்தெல்லாம் இது தேவ நீதி குதிர சிலுவையில் குதிர ஜீவசார ஜீவரத்தை குதிக்கிறாரு. அதை எடுத்து தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழுது வாழ்நாளெல்லாம் கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, ஏக்காலத்துக்கு சோர்ந்துவாங்க கொடுக்க, பாவட்டு மன பசுத்த தேவதற்கெல்லாம் பணிவிடை செய்ய, ஆண்டு உலகத்துக்குள்ள பூமி குப்பா வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதா. நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள், ஒருவன் வார்த்தை அவனை நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லி இருக்கதாவே. மிகுந்த கனிகளை கொடுக்கணும், கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். அந்த கிறிஸ்து அவர் தேவ நீதி முடித்து பரலோக வானத்தோடு சகல அதிகாரமா இருக்கிறார். அப்படி தாய் தாய்ப்பன் சொந்த பந்தம் கூட பந்தம் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சுற்றி இருக்கிற ஜனங்க ஏரியாவுக்கு எல்லாருக்கும் இயேசு பருவ இயேசு சாமட்ட வாக்கு தத்துக்களை அவங்க பேர் சொல்லி பிதா வாங்கி தரணும். ஆதாம் முழுது அசுத்தாயத்தை பசுத்தாவே இருக்கி தேவதுள்ள பண்ணி உலகத்துக்குள்ளி பூமிக்கு உப்பாக்கி இந்த செய்தியை கேட்குற ஓட்டி பயன்படுத்தபடி ஜெபிக்கிற தாவே. ஒரு மாபெரிய ஏய்ப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யபடி ஜெபிக்கிற தாவே. இயேசு ரத்தம் சகல பாவத்தின் சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசமான பாவம் எந்த பாவமான பாவம்ட்டு மன எதுவாக இருக்கணும் தேவ நீதி உயிர் தெரியும். என் பிதாக்குமா ஆதாம் கொடுக்கும் வாய்நாள் கூட அசுத்தாயத்தை பசுத்தாய் இருக்கதாவே. உலக 816 கோடி மக்கள் தொகை 5 கண்ட 7 கண்ட ஜன இயேசுவின் பரிவு தேவனுக்கு தர ஆதம் வாய்நாளா வெளிப்படுத்திட்டே இருக்கிறதா. கிராம பட்டணம் தேசமெல்லாம் பசுத்தாய் அலையலையா இருக்கின்ற தேவதெல்லாம் பணிவிடை செய்யிட்டு இருக்கதா. இடைவிடாமல் ஜெபிக்கிற சோதுவா எக்காலத்தை ஜெபிக்கிறதாவே. ஆண்டு ராஜாக்களுக்கு அதிகாரிகளுக்கு தேச ஜனங்களுக்காக ஜபம் பண்ண வேண்டும் என்று சொன்னீரே. இயேசு ஜீவன் பரிவு ஜன ஆடு தேசத்தில் இந்திய தேசம் 130 கோடி உலகம் முழு 816 கோடி அதிகமான ஜனங்கள் இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் பார்க்குறதுலாம் இயேசு ஜீவன் பரிவு தேவனுக்கு தர ஆதம் அசுத்தாயத்தை பசுத்தாய் இறக்கிறதாவே. தேவதற்கு பணிவிடை செய்யிருக்கதா. ஒரு மாபெரிய ஏற்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறதாவே. எங்கள் சபை மூலமாக ஒரு பெரிய ஏற்பில் கொண்டு வர போகிற நடிச்சிருக்கிறதாவே. மாபெரிய ஏற்பில் கொண்டு வர போகிறீர். அதுக்காக நடிச்சது இயேசு நாமத்தில் எல்லா ஜபில் இருக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் மூலமே பசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஆன்லைன் மூலமாக செய்திகள் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் லேபிள் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். அந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். ஒரு சேனல் எஃப்ஜி வெள்ளூர் ஒரு சேனல், இன்னொரு துளசிராம் தாமஸ்னு ஒரு சேனல், இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ்னு ஒரு சேனல். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் வேண்டும். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் தான் என்னுடைய கூகுள் பே நம்பர் 7339586648. கால் பிளேஸ். கர்த்தர் உங்களாவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நண்பர்கள் பிள்ளைகளும் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நிச்சயமாக நீங்கள் ஆசை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் ஏராளமான செய்தி கடைசி நாள் எப்படி தேவன் உங்கள் நல்லமையாக பயன்படுத்துவார். அந்த செய்தி 4/2/2025 எஃப்ஜிசி வெள்ளூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்கள் ஆஸ்வதிப்பாராக.